ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த இஷ்யூ அண்ட் ஜந்தர் மந்தர். ஸோ ஜந்தர் மந்தர் எங்கே பார்த்தாலும் அங்கே என்ன போராட்டம் நடக்குது. ஐயோ, எல்லா நியூஸ் சேனல்லையும் அதானே போய்கிட்டு இருக்கு. டெல்லியில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் பெரியதாக போய்கிட்டு இருக்கு. நீட்டில் என்ன நடந்துச்சு, யார் இந்த சோனம் வாங்ஷுக், தென் என்ன சன்னத் சேனலாம் என்ன, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ். தென் மெயின்லி வாட் இஸ் ஜந்தர் மந்தர்னால் என்ன அப்படின்றதுலாம் எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜந்தர் மந்தர் அப்படின்னா என்னென்னா, அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு வாட் இஸ் ஜந்தர் மந்தர்ன்றதை பார்த்துடலாம். ஸோ 18th செஞ்சுரியில் மகாராஜா ஜெய்சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவரோட அஸ்ட்ராலஜிக்கல் லேபு, அதாவது அவரோட ஒரு லேபு தான் அந்த ஜந்தர் மந்தர் அப்படின்ற இடம். ஸோ அது காலப்போக்கில் 1990 இந்தியாவோட அதிகாரப்பூர்வமான ஒரு போராட்ட பகுதியாக மாறுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் ஜந்தர் மந்தரில் நடந்திருக்கு. அதாவது இந்தியா கேட்டுக்கு நடத்திருக்காங்க. தென் படகு சவாரி பண்ணுற இடத்துலலாம் நிறைய போராட்டங்கள் நடத்திருக்காங்க. பட் ஆனால் எக்ஸ்பெஷலி இந்த ஒரு இடத்த இது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால இந்த பகுதி ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு இடமா எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னென்னலாம் நடத்திருக்காங்கன்னா, விவசாயிகள் தன்னோட அக்ரிகல்ச்சருக்கு நிறையா வேணும் அப்படின்றதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர்கள் எங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கணும், தென் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அவங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கெலாம் சேர்ந்து போராடிருக்காங்க. தென் மாணவர்களுமே என்னென்ன வேணுமோ போராடிருக்காங்க. தென் எஸ்பெஷலி மல்யுத்த வீரர்கள், ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ், நிறைய பேர் நிறைய போராட்டங்கள் அந்த இடத்துல தங்களோட உரிமைக்காக ஒரு போராடுற இடம் மாதிரி தான் அந்த ஜந்தர் மந்தர் இருக்குது. ஸோ இதுதான் வாட் இஸ் ஜந்தர் மந்தர் அப்படின்றது. தென் ஏன் இந்த போராட்டம், இப்போது அங்கே என்ன நடக்குது, வாட் இஸ் பிரச்சனை, இப்போது லாஸ்ட்டு ஜூலை 20 இந்த லாஸ்ட்டு ஒரு 15-20 நாளாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் இப்போ மேட்டர். ஸோ இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டு தான். ஸோ நீட் எக்ஸாமில் நடந்த அந்த பேப்பர் லீக், யூஜி நீட் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதில் நடந்த பேப்பர் லீக் தான் இது பிரச்சனை. இதனால் ஒரு லட்சக்கணக்கான மாணவர்கள், இதுக்கு இரவு பகலாக பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த மாணவர்களோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக மாறினதுனால காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது ஒரு பூமாச்சு தெரியுமா இப்போ ரீசெண்டாக அது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த பார்ட்டியிலேருந்து அவங்களுமே இவங்களோட கூட்டு சேர்ந்து இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்கு ஆதரவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட மெயின் இது என்ன அப்படின்னா, நம்ம மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், அட் த சேம் டைம் தேர்வுகள் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய முழக்கத்தை வச்சு தான் இந்த போராட்டங்களே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆரம்பித்தப்போ சரி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த மெயின் எங்கே பூமாக ஆரம்பிச்சதுன்னா, ஜோனம் வாங்ஷுக். அவர் உண்ணாவிரதத்தில் எப்போ இந்த போராட்டம் பூமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜோனம் வாங்ஷுக் அவர் உண்ணாவிரத போராட்டம் இருந்தப்போ தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு அவர் யார் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அவர் நிறையா போராடி இருக்கார், அந்த சோஷியல் ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியாகவும். தென் லடாக்கோட பொலிட்டிக்கலுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பில்லராக இருந்து நிறையா ரைட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி சொசைட்டிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே குரல் கொடுக்குற ஒன் ஆஃப் த ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தான் ஜோனம் வாங்ஷுக். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜந்தர் மந்தரில் கடைசி ஒரு 20 நாளாக சாப்பிடாமல் இருந்து ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கார். ஸோ அதுக்குமே நம்ம கவர்மெண்ட் ஒத்துழைக்கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இந்தியாவில் இருக்கிற ஓவரால் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் அப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது அப்படின்றது எல்லாத்தோட கவனத்தையும் அவங்க பக்கம் இழுத்துச்சு இவர் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லலாம். தென் இப்போது ரீசெண்டாக ரொம்ப அவர் தானதுக்கப்புறமே அந்த ஜூலை 20th ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்னத் சலோ அப்படின்றதான். ஸோ சன்னத் சலோனா இட்ஸ் அ பார்லிமெண்ட் மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜூலை 20th தான் நம்மளோட மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துச்சு பாராளுமன்றத்தோட. ஸோ அது நடந்துக்கிட்டு இருக்கிற வேலையில் வெளியில் நிறையா ஆக்டிவிஸ்ட் எல்லோரும் அங்கே இருந்த மாணவர்கள், ஒரு 1000கணக்கான மாணவர்கள் மொத்தமாக சேர்ந்து அந்த ஜந்தர் மந்தரில் மொத்தமாக திரண்டிருக்காங்க. திரண்ட உடனே அதை தடுக்கிறதுக்காக காவல்துறை தடை சொல்லியிருக்காங்க, மூடக்கூடாது அப்படின்றதுக்கெலாம். தென் பேரிகேட்ஸ்லாம் வச்சு தடுத்துருக்காங்க. தென் 2 பேர்த்துக்கும், போலீஸுக்கும் சரி அந்த மாணவர்களுக்கும் சரி, ஒரு பெரிய வாக்குவாதங்கள். தென் பிரச்சனையாக மாறுது. லத்தி சார்ஜ்லாம் பண்ணுறாங்க. கண்ணீர் புகை குண்டுகள்
அதெல்லாம் போடுறாங்க. ஸோ போட்டு மாணவர்களும் நிறைய பேர்த்த காயப்படுத்துகிறாங்க, காவல்துறையினருமே காயப்படுறாங்க. ஸோ ஆனால் போராட்டம் வந்து இன்னும் முடியலை. 2 பக்கமும் அடக்குமுறைகள்லாம் நடக்குது. அது அவங்க அடக்குன வீடியோ வந்து இணையத்தில் வைரலாகி எல்லாருமே கொஸ்டின் கேட்குற மாதிரி மாறியிருக்கு. ஸோ இப்போ வரைய அந்த சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப பரபரப்பாகவும் மக்களோட ஆதரவு பெருகிக்கிட்டு தான் வருதே தவிர அதற்கான தீர்வு வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இப்படி காவல்துறை நடவடிக்கை எடுத்தும் அத்திச்சார்ஜ் பண்ணியும் எல்லாரையும் துன்புறுத்தியும் கூட ஜந்தர் மந்தரை விட்டு ஒருத்தங்கூட நகரலை. போராட்டத்துக்காக அங்கே நிற்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க டெல்லி பீப்புள்ஸுமே அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாமே உதவிகள் மாதிரி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆதரவாக தான் அங்கே இருக்க பீப்புளுமே இருக்காங்க. தென் நம்மளோட எதிர்க்கட்சியுமே நாடாளுமன்றத்தில் இதை பற்றியும் பேசினாங்க. ஸோ பேசி பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரணும். ஸோ அதுக்கு வந்து எல்லாரோட வாய்ஸும் ரைஸ் ஆகணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட எதிர்காலமே நம்மளோட கல்வி அமைப்பு இப்போ இந்தியனோட எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு கேள்விக்குறி வரும்போது அதுக்கு எதிர்த்து இளைஞர்கள் குரல் கொடுக்கும் பொழுது அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை நமக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்லபடியாக டேர்ன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ அதுக்கு வந்து ப்ரே பண்ணிக்கலாம் எல்லோரும். அட் தி சேம் டைம் வந்து நம்மளும் சேர்ந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோரிக்கை கூடிய சீக்கிரம் ரொம்ப வேகமாக எல்லோரும் சேர்ந்து யூனிவர்ஸ் வந்து மொத்தமாக எல்லோரும் நினச்சோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லபடியாக போராட்டம் முடிஞ்சு அவங்களுக்கு தேவையானது கிடைக்கணும்னு எல்லாம் ஆண்டவனை வந்து நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் ஒன்றிணைவோம். நன்றி.